இனியவர்களே, இறையாட்சி செல்லங்களே, என்னை இந்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். குழந்தைகள், மழலைகள் இறைவன் தந்த கொடை. குழந்தைகள் இருக்கும் இடத்திலே மகிழ்ச்சி ததும்புகிறது. எத்தனை கவலைகள், துன்பங்கள் இருந்தாலும் பால்முகம் பார்த்து விட்டால் பறந்து போய்விடும் அத்தனை துன்பங்களும் என்பது உண்மை. மழலை சொல் கேட்கும் பொழுது அதனில் மயங்காதவர்கள் யாரும் இல்லை. இன்றைய எங்கள் வள்ளியூர் குழந்தைகளின் இறையாட்சி செல்லங்களை நிகழ்ச்சியை கண்டு மகிழ்வீர்கள், நீங்கள் உங்களை மறப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. ஆகவே அன்போடு இந்த செல்லங்களை வரவேற்கின்றேன். முதல் செல்லத்தை அன்போடு அழைக்கின்றேன். செல்லமே வாங்க. தம்பி, ரொம்ப அழகா அருமையா மார்பில் ஈட்டிலாம் பாஞ்சிருக்குது. ரொம்ப பரிதாபம் உங்க அம்மா உங்களை அனுப்பியிருக்கிறாங்க. உங்க பேர் என்னம்மா? எலிஜாராஜ். எலிஜாராஜ். உங்க பள்ளிக்கூடம் பேரு என்ன படிக்கிறீங்க? ஹோலி கிராஸ் மென்டி ஸ்கூல், செகண்ட் ஸ்டாண்டர்ட். அருமை. 2ஆம் வகுப்புல இவ்வளவு அழகா அருமையா நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. என்னவா வந்திருக்கிறீங்க? புனித செபஸ்டியார். புனித செபஸ்தியாரா வந்திருக்கியாமா? புனித செபஸ்தியாரை பற்றி எங்களுக்கு சொல்லிதாமா? நான் தான் செபஸ்டியார். நான் ரோமை இராணுவத்தில் உயர் பதவி வகித்து வந்தேன். வேத கலகத்தின் போது கிறிஸ்தவர்கள் ரோமையை விட்டு வெளியே தப்பித்து ஓட உதவி செய்ததால் என்னை பிடித்து கட்டி அம்புகளை என் மீது எய்தார்கள். நான் இறந்து விட்டதாக கருதி என்னை விட்டுவிட்டு சென்றனர். நான் சாகவில்லை, உயிர் பிழைத்து மீண்டும் என்னை கொல்ல உத்தரவிட்ட நடுவனிடம் போய் தயவு செய்து இயேசுவை விசுவசியுங்கள் என சொன்னேன். அவனோ என்னை தடிகளால் அடித்து கொல்ல உத்தரவிட்டான். ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. பிள்ளைக்கு ஒரு கைதட்டு கொடுப்போம். தம்பி, உனக்கு செபஸ்தியாரை பற்றி சொல்லி கொடுத்தது யாருமா? அம்மா. அம்மா சொல்லி தந்தாங்களா? சரிம்மா. அம்மா உனக்கு வேற பைபிள் கதைலாம் சொல்லி கொடுப்பாங்களா? சொல்லி தர மாட்டாங்க. என்னம்மா, அம்மா பைபிள் படிப்பாங்களா? படிப்பாங்க. படிச்சுட்டு அவங்களே வச்சுக்குவாங்க. என்ன, உனக்கு சொல்லி தர மாட்டாங்க. என்ன, நீங்க கேட்க மாட்டீங்களா? கேட்பேன். அப்போ சொல்லி தர மாட்டாங்களா? கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லி தருவாங்க. கொஞ்சம் கழிச்சு சொல்லி தருவாங்களாடே, அது போதும். என்ன, சரி, நீ கோயிலுக்கு போவியா? போவேன். உங்க கோயில் பேர் என்னம்மா? கோயில் பேர் தெரியாது. தெரியாதாம்மா? அம்மா கோயிலுக்கு போகும்போது நம்ம என்ன கோயிலுக்கு போகிறோம் அப்படிலாம் சொல்லி தர மாட்டாங்களா? சும்மா கூட்டிகிட்டு போயிடுவாங்க. என்ன, உங்கள் கோயில் பேர் தூய பாத்திமா ஆலயம். சொல்லுங்க. புனித பாத்திமா ஆலயம். பாத்திமா ஆலயம். இது தெரிஞ்சிருக்கணும். சரியாம்மா? உனக்கு ஏதாவது பாட்டு தெரியுமா? வீட்டில் பாட்டு படிக்க மாட்டீங்களா? படிப்பேன். ஒரு பாட்டு படிங்க. தெரியாதாடா? சரி, ஏதாவது இறை வார்த்தை தெரியுமா? திருப்பாடல் தெரியுமா? தெரியாது. என்னம்மா, வீட்டில் ஜெபம் பண்ணுவீங்களா? என்ன ஜெபம் சொல்லுவீங்க? பரலோக ஜெபம், விண்ணில் வாழும் எங்கள் தந்தை தெரியுமா? தெரியாது. அருள் நிறைந்த மரியே தெரியுமா? சொல்லு. அருளறிந்த மரியே வாழ்க, பெண்களத்தில் ஆசிக்கப்பட்டவர் நீரே, உங்கள் கிருபை தனியாரே. பரவாயில்லம்மா, நீ 2ஆம் வகுப்பு தான் படிக்கிற. ஆசிக்கப்பட்டவரே. பரவாயில்ல. என்ன, இனிமே நல்லா ஜெபங்கள் கற்றுக்கணும், பாட்டு கற்றுக்கணும், பைபிள் கதைகள்லாம் கற்றுக்கணும். சரியாம்மா? அம்மாட்ட பேசுவோமா? சகோதரி வணக்கம். பிள்ளைய ரொம்ப அருமையா செபஸ்தியார் மாதிரி அழகா நீங்கள் உடை உடுத்தி அனுப்பியிருக்கிறீங்க. அன்பான வாழ்த்துக்கள். உங்கள் பையனை பற்றி சொல்லுங்களேன். அவனுக்கு கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவோம். அவனுக்கு நீங்கள் இப்போ கேட்கவும் படபடப்பில் அவனுக்கு தெரியலை. அந்த படபடப்பில் அவனுக்கு சொல்ல தெரில. ஆனால் வீட்டிலலாம் பைபிள் கதை. வீட்டில் படபடப்பில் அம்மாவை தெரியுமா? அம்மா மறந்துடுவானா? இல்லை அப்படி இல்லை. அப்பா படபடப்பில் அப்பா தெரியலன்னு சொல்லுவானா? இல்லை, அப்படி இல்லை. முக்கியமா இல்லையா? இல்லை ஃபாதர், கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவேன். நானுமே வந்துட்டு பைபிள் கதைலாம் சொல்லி கொடுப்பேன். வீட்டில் சும்மா யூஸ்வலாகவே பாட்டெலாம் பாடும். ஊற்று தண்ணீரை பாட்டு, அந்த பாட்டெலாம் நார்மலாகவே பாடுவான்.
ஆனால் இப்போ இந்த கேமரா இதெல்லாம் பார்க்கவும் அவனுக்கு தெரியல. ஆனால் அந்த வீட்டில் பாட்டுலாம் பாடுவான். அவன்கிட்ட என்ன கேட்டு பாருங்க, பைபிள் பாட்டுலாம், பைபிள் கதைலாம் சொல்லி தருவேன். நோவா தாத்தா கதை அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். சரி சரி. ஆம். இதை சொல்லி கொடுத்தா மகிழ்ச்சி தான் என்னம்மா. ம். கண்டிப்பாக நம்ம வீட்டிலேயே ஒரு விவிலிய வகுப்பு நடத்தணும். மறைத்தளம் என்பது வீடு, அதில் அம்மா தான் மிக மிக முக்கியம். என்ன பையனுக்கு ஜபம்லாம் இப்போவே கொஞ்சம் சொல்லி கொடுப்பதும் நல்லது. மனப்பாடமாக கட கட கடன்னு வந்துடணும் தானே, சொல்லுவான். பரவாயில்லை. பரலோகத்துக்கு மந்திரம் சொல்லுவான், ஃபுல்லாக சொல்லுவான். சொல்லலை இன்னைக்கு. இல்லை இப்போ சொல்லலை. இது தாய் என்னைக்கு பிள்ளை விட்டு கொடுக்க மாட்டா தானே, இல்லை அது ஒன்று. ஆனால் பிள்ளை தாயை விட்டு கொடுத்துட்டோம். எங்கள் அம்மா எனக்கு பைபிள் கதை சொல்லி தர மாட்டாங்க, கொஞ்சம் பிறகு பின்னால் சொல்லி தருவாங்க அப்படின்னு சொன்னான். பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. இது உங்கள் பையனை பற்றி சொல்லுங்கள். சேட்டை தான் பண்ணுவான். அது யூஸ்வலாக பிள்ளைங்க பண்ணுறது தானே. சேட்டை தான் பண்ணுவான். மற்றபடி வீட்டில் சொல்கிறதெல்லாம் செய்வான். எனக்குலாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவான். நான் துணி துவைச்சேன்னா அலசினமான்னு சொல்லுவான். அருமை. நான் துணி காயப்பட்டேன்னா ஒரு துணியாக எடுத்து கொடுப்பான். துணியெல்லாம் எடுத்து போடுறான்னா எடுத்து போட்டுருவான். அந்த மாதிரிலாம் செய்வான். வீட்டில் வாசலை கூட்டி தண்ணிலாம் தெளித்து விடுவான். அருமை, அதெல்லாம் நல்ல பிள்ளை. இதுதான் கிறிஸ்தவ பண்பு. இந்த பண்புலையும் வளர்த்துருங்க, கிறிஸ்தவ கருத்துகளையும் கொடுத்து வளர்த்துக்கொள்ளுங்க. சரியா? நல்ல அருமையாக ஜோடிச்சிருக்கிறீங்க, ஒரு நல்ல தாயாகவும் இருக்கிறீங்க. கடவுள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வாழ்த்துக்கள். நன்றி. செல்லம், உங்கள் இடத்துல போய் உட்காருங்க. முதல் செல்லம் ரொம்ப அருமையாக செபஸ்தியாராவே வந்து அருமையாக நமக்கு செபஸ்தியாரை பற்றி சொன்னாங்க. அந்த பிள்ளை பற்றி தாய் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அடுத்த செல்லம் என்னவாக வர்றாங்க, என்ன சொல்ல வர்றாங்க பார்ப்போமா? செல்லமே வாங்க. செல்லம் ரொம்ப அருமையாக அழகாக கோட் சூட்லாம் போட்டு வந்திருக்கீங்க, டையெல்லாம் அருமையாக கட்டி இருக்கிறீங்க, அழகாக இருக்கிறீங்க. உங்கள் பேர் என்னம்மா? டெனிஸ்டன். உங்கள் ஊர் பேர் என்ன? வள்ளியூர். உங்கள் ஊரில் உள்ள கோயில் பேர் என்னம்மா? பாத்திமா கோயில். அருமை, அழகாக சொன்னீங்க. நீங்கள் இப்போ என்ன வேடம் போட்டு வந்திருக்கிறீங்க? புனித டொமினிக் சாவியோ. புனித டொமினிக் சாவியோ. புனித டொமினிக் சாவியோ பற்றி எங்களுக்கு சொல்லித்தாங்களேன். பாவம் செய்வதை விட சாவதே மேல், இதுதான் எனது இறுதி வாக்கு. இப்போ புரிந்திருக்குமே நான் யார் என்று. நான் தான் புனித டொமினிக் சாவியோ. எனக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு நல்ல குருவாக வேண்டும் என்று ஆசை இருந்தது. எனவே வெயிலானாலும் மழையானாலும் நான் அதிகாலையிலே ஆலயத்துக்கு சென்று திருப்பலியில் உதவி செய்வேன். 4 வயதிலேயே தனியாக ஜெபிப்பேன். நான் நற்கருணை பெற்ற நாள் தான் என் வாழ்வில் மிகவும் மகிழ்ச்சியான அற்புதமான நாளாகும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க டொமினிக் சாவியை பற்றி. பிள்ளைக்கு ஒரு கைதட்டு கொடுப்போமே. மகனே, நீ என்ன படிக்கிறாம்மா? தேர்டு பி. சரிங்கம்மா, உனக்கு இந்த டொமினிக் சாவியோ பற்றி இவ்வளோ அருமையான உடை உடுத்து விட்டது யாரு? அம்மா. அம்மா போட்டு விட்டாங்களா? சரி, அம்மா உனக்கு வீட்டில் என்ன பாட்டு சொல்லி கொடுப்பாங்க நல்லா? கோயிலுக்கு எப்பெல்லாம் போவீங்க? ஞாயிற்றுக்கிழமை கோயில் திருநாள்லாம் இருந்தால் போவேன். உனக்கு ஏதாவது ஜெபம் தெரியுமாம்மா? வீட்டில் அப்போ குடும்ப ஜெபம் பண்ணுவாங்களா? அப்போ நீ கூட இருக்க மாட்டியாம்மா? அப்போ ஜெபம் சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவேன். அப்போ நீங்களும் சொல்லுங்க. மகனே, உனக்கு கோயிலில் போனால் டொமினிக் சாவியோ மாதிரி நல்லா ஜெபிக்க மனசு வருமா? எப்படிம்மா ஜெபம் பண்ணுவேன்? ஆண்டவரே, என் நண்பன் என் குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்படி ஜெபம் பண்ணுவீங்களா? ரொம்ப அருமை. பிள்ளைக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. அப்போ சின்ன பிள்ளையிலேயே நீங்கள் பிறருக்காகவும் கோயிலில் ஜெபம் பண்ணுவீங்க, அதானம்மா? அன்பான வாழ்த்துக்கள். உங்கள் அம்மாட்ட பேசுவோமா? சகோதரி, அருமையாக டொமினிக் சாவியோவா ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணி அனுப்பியிருக்கிறீங்க. அன்பான வாழ்த்துக்கள். தம்பியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் வந்து அவனோட டெனிஸ்டனோட அம்மா, வளர்த்த அம்மா. அவங்க அம்மா வந்து குழந்தையிலே விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் வந்து அவனை நான் நல்லா தான் வளர்த்துட்ருக்கேன். எங்கள் அம்மா தான் அவனை பார்த்துட்ருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து வயசு வந்து 65 வயசு ஆகுது. அவனுக்கு வந்து மெயினாக வந்து ஒரு நல்ல ஒரு குருவானவராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு நிறைய ஆசை இருக்குது. எப்போவுமே சொல்லுவான், அத்தை நான் ஒரு ஃபாதராக போகணும், நான் ஒரு நல்ல குருவானவரை போகணும். அப்போ அந்த குழந்தையிலேயே அவனுக்கு ஒரு அந்த ஆசை வருதுன்னா அவனுக்கு வந்து கடவுளுடைய ஈடுபாடு அவனுக்கு இருக்குது, இல்லாமல் இல்லை. அதனால் வந்து அவனை ஒரு நல்ல குழந்தையாக தான் நான் வளர்த்துட்ருக்கேன். அவங்க அம்மா வளர்க்குறோடைய ஸ்தானத்தில் நான் வளர்த்துட்ருக்கேன்.
அவன் வந்து எப்போவுமே வந்து விட்டு கொடுக்க மனப்பான்மை இருக்கு. அவங்க அக்கா ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் கூட, "எடி இது பண்ணாத, அத்தைக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்காத, அத்தை பாவம்" அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவான். நிறைய விஷயங்கள் அவங்க அக்காளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அப்புறம் வந்து சண்டே ஆனால் நான் தூங்கிட்டு இருப்பேன், "அத்தை மாஸுக்கு கூட்டு போங்க அத்தை" அப்படின்னு சொல்லுவான். சரி வாப்பா போகலாம். அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்தவ வழிபாடில் வந்து ரொம்ப ஈடுபாடு இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே ஆசை. அதனால் வந்து அவனை நான் சண்டே ஆனால் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன். எனக்கு வந்து டியூட்டி இருந்தாலும் நைட் டியூட்டி வந்தாலும் காலையிலே அவன் வந்து, "அத்தை கோயிலுக்கு போகலையா" அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஃபோன் பண்ணி கூப்பிடுவான். அவனுக்கு வந்து இப்போ வந்து பாட்டு எல்லாமே தெரியும். அவனுக்கு ரொம்ப கொஞ்சம் நர்வஸாக இருக்கிறதுனால அவனுக்கு வந்து பாட்டு படிக்க மாட்டேங்கிறான். அதுதான் பெரிய இது. வேற இல்லைன்னா ஜெபம் சொல்லுவான். ரொம்ப அருமமாக ரொம்ப அழகாக சொன்னீங்க பிள்ளையை பற்றி. அவனுடைய இருக்கக்கூடிய ஆர்வம் நிச்சயமாக கடவுளுடைய ஆசிரியை தரும் என்ற நம்பிக்கையோடு, அதுவும் நீங்கள் அருமையான ஒரு தாயாக பிள்ளையை பாதுகாத்து கொண்டு இருப்பதும் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் சொல்லும் பொழுதே உங்கள் கண்ணில் பார்த்தேன் ஒரு கண்ணீர். அந்த பிள்ளையை பார்க்க வேண்டும், காக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். எங்களுடைய ஜெபம் உண்டு. நன்றிம்மா. செல்லம் ரொம்ப அருமையாக அழகாக டொமினிக் சாவியை பற்றி சொன்னாடா கண்ணு. என்ன நீ நல்ல பையனா சிறந்து வளர அன்பான வாழ்த்துக்கள். போய் உங்கள் இடத்துல உட்காருங்க. டொமினிக் சாவியோவை வந்த பையன் ரொம்ப அருமையாக டொமினிக் சாவியோடைய அருமையான பண்புகளை நமக்கு சொல்லி தந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இப்பொழுது அடுத்த செல்லத்தை கூப்பிடுவோம். செல்லமே வாங்க. செல்லம் அன்பான வணக்கம். உங்களை பார்த்த உடனே எங்களுக்கு தெரிஞ்சிட்டு நீங்கள் யாராக வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. நீங்கள் அன்னை தெரசாலா தானே வந்திருக்கிறீங்க? ஆமாம். அருமை. உங்கள் பேர் என்னம்மா கண்ணு? அனிஷா. அனிஷா, உங்கள் ஊர் என்ன? உங்கள் கோயில் பேர் என்ன? என்ன படிக்கிறீங்க சொல்லுங்கள். எங்கள் ஊர் பேர் வள்ளியூர். இங்கே இருக்க கோயில் பேர் திருத்தல பாத்திமா கோயில். என்ன படிக்கிறீங்க? 4ஆம் வகுப்பு. சரிம்மா. இந்த அருமையான உடையை உனக்கு உடுத்தி இதெல்லாம் சொல்லி கொடுத்தது யாரு உனக்கு? அம்மா. அம்மா வீட்டில் நிறைய பைபிள் கதையெல்லாம் சொல்லி கொடுப்பாங்களா? அம்மா. புனிதர்களை பற்றி சொல்லி கொடுப்பாங்களா? அம்மா. வேற என்ன புனிதர்லாம் பற்றி சொல்லி கொடுத்துருக்குறாங்க? செபஸ்தியார். செபஸ்தியாரை பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்களா? சரி, இப்போ எங்களுக்கு புனித அன்னை தெரசாலை பற்றி சொல்லித்தாங்க. உண்ண உணவற்றவர்கள், உடுத்த உடையற்றவர்கள், வீடற்றவர்கள், நோயிற்றோர், ஒதுக்கப்பட்டோர், அன்பு செய்யப்படாதவர்கள், கவனிக்கப்படாதவர்கள், சமூகத்திற்கே பாரமென ஒதுக்கப்பட்டோர், இறக்கும் தருவாயில் இருப்போர் போன்றோரை அன்பு செய்யவே இறைவன் என்னை அழைத்தார். இதுவே உண்மையான இறை அன்பு என்பதை இறைவன் எனக்கு உணர்த்தினார். இறைவனே எனக்கு இதற்கான வலிமை தந்தார். வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நாமாக இருப்போம். ரொம்ப அருமை, அழகு. பிள்ளை கை தட்டுங்க. வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நாமாக இருப்போம். நீ உன்னுடைய வகுப்பு தோழிகளை நேசிப்பியா? அன்பா இருப்பியா? ஆம். நீ என்ன செய்திருக்கா இது வரைக்கும்? உன்னுடைய வகுப்புல உள்ள பிள்ளைகளுக்கு நீ என்னெல்லாம் செய்திருக்கிறா? அவங்களுக்கு பேனை இல்லைன்னா பேனை கொடுத்துருக்கேன். சரி, பேனா கொடுத்துட்டியே. வீட்டுக்கு போனவங்க அம்மா ஒன்று அன்பா ஏற்றுக்கிட்டாவளா அடி போட்டாவளா? அம்மா அன்பை ஏற்றுக்கிடுவாங்க. அன்பா ஏற்றுக்குவாங்களா? சரி, பேனா தான் கொடுத்தியா? சாப்பாடெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் தந்து விடுவாங்கல்ல, அதை கொடுத்தீங்களா? ஆம். சரிடா கண்ணுக்குட்டி, உனக்கு ஏதாவது பாட்டு தெரியுமாம்மா? ஆம். ஒரு பாட்டு படிங்க. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. 2 லைன் பாடினாலும் இந்த திருக்குறள் மாதிரி அழகா பாடிட்டான். பிள்ளைக்கு ஒரு கை தட்டுவோம். உனக்கு திருப்பாடல் அல்லது இறை வார்த்தை வசனங்கள் ஏதாவது தெரியுமாடா கண்ணு? தெரியாது. வீட்டில் குடும்ப ஜபம் உண்டா? ஆமாம். பைபிள் நீ படிப்பியாமா? ஆமாம். பைபிளில் உனக்கு பிடிச்ச பகுதி என்னது? கதை என்னது? யோபு தாத்தா கதை. யோபு தாத்தா கதை என்ன? அப்போ மாமா கதைன்னு ஏதாவது உண்டாமா? சித்தப்பா கதைன்னு ஏதாவது உண்டாமா? யோபு தாத்தா கதைன்னு உனக்கு சொல்லி கொடுத்தது யாரு? அம்மா. அம்மா. என்ன? சரி, நல்ல பிள்ளை. என்ன? சரி, அம்மாட்ட பேசுவோமா? ஆம். சகோதரி, அருமையாக பிள்ளைய அன்னை தெரசால நேரில் பார்த்த மாதிரி நீங்கள்
ஜோடிச்சு அனுப்பியிருக்கிறீங்க. அன்பான வாழ்த்துக்கள். இந்த அன்னை தெரசாள் வீட்டில் அன்னை தெரசாள் மாதிரி இருப்பாளா? அவளை பற்றியும் சொல்லுங்கள். படிக்கிறதுலே ரொம்ப நல்ல பொண்ணு, ஒழுக்கத்தையும் ரொம்ப நல்ல பொண்ணு. எது சொன்னாலும் சொன்னபடி எல்லா வேலையும் செய்வா. ரொம்ப நல்ல பிள்ளையாக இருப்பா. யாருக்கும் எதுவும் கொடுக்கணுன்னா நல்லா கேட்டு கொடுப்பா. அவங்க இல்லாமல் இருக்காங்கம்மா அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டு கொடுப்பா. அக்கா தங்கச்சி தம்பி எல்லார்ட்டையுமே நல்லா அன்பாக இருப்பா. ஒரு குழந்தைய வளர்க்கணும்னா தாய் மிக முக்கியம். ஆன்மீக காரியங்களில் ரொம்ப அக்கறை எடுக்கணும். என்ன வகையில் இந்த பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தில் நல்ல கிறிஸ்துவ பிள்ளையாக வளர்கிறதுக்கு என்ன ஆன்மீக பணிகள் அக்கறை நீங்கள் எடுக்கிறீங்க? பைபிள் எடுத்து பைபிள் வாசின்னு சொல்லுவோம். சொல்லாமலேயே அவளே எடுத்து படிப்பா. அப்படி இருந்தோம் சர்ச்சுக்கு போக வர நல்லா போவா, ஜெபம் பண்ணுவா. சர்ச்சில் பாட்டு படிக்கிறான்னு ரொம்ப பிடிக்கும். அப்படி நல்லா பாட்டு கிளாஸில் சேர்ந்து பாட்டு படிப்பா. வீட்டில் குடும்ப ஜெபம் எப்படி? குடும்ப ஜெபம் எப்பமாவது நினச்ச இருக்கும். நேரத்தில் இல்லை நீங்கள் அப்படி நல்லா இல்லை. உங்கள் முகமே உண்மையை சொல்லிடுது. நல்ல தாய் நீங்கள், சரியா? ஆனால் குடும்ப ஜெபத்தை கொண்டு வாங்க, சரி. இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களாம்மா? சரி. அன்பான வாழ்த்துக்கள், நன்றி. செல்லம், ரொம்ப அருமையாக அன்னை தெரசாளை பற்றி எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. உங்கள்கிட்ட நல்ல பண்புகள் இருக்கிறதாவும் உங்கள் அம்மா சொன்னாங்க. அன்பான வாழ்த்துக்கள். போய் உங்கள் இடத்துல உட்காருங்கம்மா. அன்னை தெரசாளா வந்த அன்பு குழந்தை அழகா அன்னை தெரசாள் செய்த பணிகளை, அவர்களுடைய பண்புகளை அழகா சொன்னாங்க. நமக்கு அப்படியே நெத்தில எழுதி ஒட்டணுமா இருந்துச்சு. அருமையான அந்த குழந்தைக்கு பாராட்டு. பங்கு பெறக்கூடிய அத்தனை குழந்தைகளுமே மிக தெள்ள தெளிவாக பேசுவது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்த செல்லம் யார் என்று பார்ப்போம். செல்லமே, கண்ணே, வாங்கம்மா. குட்டிமா, ரொம்ப அருமையா அழகா அமைதியா ஒரு சிஸ்டர் வந்து நின்ன மாதிரியே இருக்குமா. உங்க பேர் என்னடா கண்ணு? யாஸ்னி கிரேஸ். என்ன படிக்கிறீங்க? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? 4ஆம் கிளாஸ் படிக்கிறேன். மூலக்காட்டிலேருந்து இங்கே வந்திருக்கேன். மூலக்காடுல இருந்து வந்திருக்கீங்களா? மூலக்காட்டுல கோயில் இருக்கா? ஆமாம். கோயில் பேர் என்ன? இப்போ நீங்க யாரா வந்திருக்கிறீங்க? புனித அல்போன்சா. புனித அல்போன்சா வந்திருக்கிறீங்க தானே? சரி, அல்போன்சா அம்மாளை பற்றி எங்களுக்கு சொல்லிதாங்க. இறைவா, உமது விருப்பம் போல் என்னை பயன்படுத்தும். நான் உமக்குரியவள். துன்ப அக்னியால் என்னை சுட்டெரியும். எனது இதயத்தை துன்பத்தின் வேதனையால் நிரப்பும். இவ்வுலக சுகங்களை எனக்கு அளிக்காதேயும், ஆனால் நற்பண்புகளின் வழியில் என்னை நடத்தும். அருமை. இது அல்போன்ஸ் அம்மா சொன்ன ஜபமா? அல்போன்ஸ் அம்மாவுடைய ஊர் எங்க இருக்கு? கேரளாவில் உள்ள பரஞானம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. பிள்ளை கை தட்டுவோம். உனக்கு ஏதாவது கிறிஸ்தவ பாட்டு தெரியுமா? தெரியாது. என்னம்மா? சரி, பைபிளில் உனக்கு பிடிச்ச கதை என்னம்மா? திருப்பாடல். ஒரு திருப்பாடல் சொல்லு பார்ப்போம். ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அருமை. இவ்வளவு தெரிஞ்சதே மகிழ்ச்சி. பிள்ளைக்கு ஒரு கை தட்டுவோம். தினமும் பைபிள் படிக்கணும், நல்ல கிறிஸ்தவ பாட்டுகள் படிக்கணும், சரியா? அம்மாட்ட தினமும் ஒரு பைபிள் கதை சொல்லித்தாங்க என கேட்கணும். அப்போ தானே நம்ம ஏசு ஆண்டவருக்கு நம்மளை நல்லா பிடிக்கும். குழந்தைகள் ஆண்டவருக்கு பிடிக்குமா இல்லையா? அதனால் நல்ல பிள்ளையா வளரணும், சரியாம்மா? அம்மாட்ட பேசுவோமா? சகோதரி, ரொம்ப அருமையாக பிள்ளைய உடை உடுத்தி அனுப்பியிருக்கிறீங்க. நல்லா பிள்ளை கருத்தும் சொன்னா. உங்கள் ஊர் கோயில் பேர் தெரியலையே, சொல்லுங்க. தெரியும், அவளுக்கு கோயிலெலாம் தெரியும். இப்போ கொஞ்ச நாளாக நாங்கள் வள்ளியூரில் இருக்கிறதுனால பாத்திமா கோயிலுக்கு வருவோம். அதனால் அதை வந்து மறந்துருக்கலாம். அதனால் பிள்ளைக்கு 2 கோயில் பேரும் தெரியலை. மூலக்காடு கோயில் பேரும் தெரியல, நாங்கள் இருக்கக்கூடிய பாத்திமா கோயிலுங்கிறதும் தெரியல. தப்பு யார் மேலே? என் பேரில் தான். நம்ம பிள்ளைகளுக்கு கோவில் பெயர்கள் எல்லாவற்றையும் நிறையா சொல்லிக் கொடுக்கணும். பரவாயில்லம்மா. உங்களுடைய பிள்ளை வீட்டில் எப்படி வளர்றா? அவள்கிட்ட உள்ள நல்ல பண்புகள் என்னென்ன சொல்லுங்கம்மா.
நல்ல பண்புகள்னு பார்த்தா நிறைய இருக்குது. யாருக்கும் எதுவும் கொடுக்கணும் அப்படின்ட்டு, அம்மா அப்பா எல்லாத்துலேயும் நல்லா அன்பா பாசமாக, பெரியவங்ககிட்ட வீட்டில் இருக்க பெரியவங்ககிட்டயும் நல்ல மரியாதையாக பேசுவா. வீட்டில் எனக்கும் நல்ல உதவி செய்து தருவா. வீடு பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, அப்படி எனக்கும் நல்ல உதவி செய்வா. அவள் வந்து அந்த கோயிலுக்கு போகிற விஷயத்தில் ரொம்ப நல்லா இருப்பாள். பாட்டெலாம் அவளுக்கு நல்லா படிக்க தெரியும். இந்த ஜெபம் பண்ணது எல்லாமே நல்லா தெரியும். நான் வந்து ஒரு இந்து, எனக்கு ரொம்ப தெரியாது. அதனால் எனக்கு பைபிளில் தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுப்பேன். ரொம்ப எனக்கு தெரியாது. அந்த திருப்பாடல்கள் வந்து டெய்லி படிக்க சொல்லுவேன். தெரிஞ்சதை சொல்லி கொடுப்பேன், அவ்வளோதான். பிள்ளையும் நல்லா வளர்த்துட்டு இருக்கிறிய, அன்பான வாழ்த்துக்கள். இந்த குழந்தைக்கு மீது இவங்க அப்பா என்ன வகையில் அக்கறை கொடுப்பாங்க? ரொம்ப அக்கறை எடுப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே அவள் அப்பாட்டே தான் இருந்து அப்படி ரொம்ப அக்கறை எடுப்பாங்க. எப்பவும் டெய்லி ஒரு நாளைக்கு 3 நேரம் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அப்படி ரொம்ப அக்கறை எடுப்பாங்க. அவளை வந்து அன்னைக்கு இப்படி இப்படி ஒரு இதுக்கு வாரா அப்படின்ன உடனே அவங்க வந்து எப்படி பார்க்கலாம், ஃபாரினில் இருக்காங்க, எப்படி பிள்ளைய பார்க்கலாம், லைவாக பார்க்கலாமா எப்படி, அப்படி ஒரு ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பாங்க. இவளும் அவள் அப்பாட்ட ரொம்ப பாசமாக இருப்பாள். அன்பான வாழ்த்துக்கள், நன்றி. புனித அல்போன்சா அம்மாவா வந்த குழந்தை, அவருடைய பெற்றோர் மிக அருமையாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றார்கள். அவர்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். போய் உங்கள் இடத்துல உட்காருங்கம்மா. இனியவர்களே, இந்த நிகழ்ச்சியின் கடைசி குழந்தை என்னவா வரப்போறா, என்ன சொல்ல போற, ரொம்ப ஏக்கமாக ஆர்வமாக இருக்கின்றோம். ஏன்னா அந்த பையனுடைய இந்த உடை அலங்காரம் அப்படி இருக்கு. கூப்பிடுவோமா? செல்லமே வாங்க. டேய், அருமையான கிரீடம், தண்ணி ஊத்துறக்கிற தொட்டி, பெரிய கம்பு, இதெல்லாம் வச்சுட்டு வந்திருக்கிறீங்க. படை வீரர் மாதிரி வந்திருக்கிறீங்க. அழகா இருக்கிறீங்க. பையன் ரொம்ப அருமையாக வந்திருக்கான். பிள்ளைக்கு ஒரு கைதை தட்டும். தம்பி, நீ யாரா வந்திருக்கிறாமா? நான் புனித ஃப்ளோரியானாக வந்திருக்கேன். நீ புனித ஃப்ளோரியானாக வந்திருக்கிறா. என்னம்மா உன் பேர் என்னம்மா? என் பெயர் ரெனிஷ்பால். எங்கே படிக்கிறீங்க? உங்கள் ஊர் என்ன ஊர்? நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். வள்ளியூர்லேருந்து வந்திருக்கேன். வள்ளியூர்லேருந்து வந்திருக்கிறியா? என்னம்மா உங்கள் ஊரில் உள்ள கோயில் பேர் என்னடா? புனித ஃபாத்திமா ஆலயம் வள்ளியூர். ஓஹோ, புனித ஃபாத்திமா ஆலயம் வள்ளியூர்லேருந்து வந்திருக்கிறீங்களா? சரி, ஃப்ளோரியானை பற்றி எங்களுக்கு சொல்லிதாங்க. நான் தான் புனித ஃப்ளோரியன். நான் கிபி 300ஆம் ஆண்டில் வாழ்ந்தேன். நான் ஆசிரிய பகுதியில் ரோமை படையின் உயர் அதிகாரியாக இருந்தேன். ரோமர்கள் போட்ட சட்டங்களை நான் மறுத்ததால் என்னை கசையால் அடித்து குற்றுயிராயாக்கி கழுத்தில் கல்லை கட்டி ஆற்றில் எறிந்து கொன்றனர். என்னை தீயணைப்பு படை வீரர்களின் பாதுகாவலராக போற்றுகின்றனர். ரொம்ப அருமை. பையனை கை தட்டுவோம். மகனே, தீயணைப்பு படையினர் அப்படின்னா இன்னைக்கு யாருமா? எங்கேயாவது தீ இருந்துச்சுன்னா வந்து காப்பாற்றுவாங்க. உனக்கு ஏதாவது கிறிஸ்துவ பாட்டு தெரியுமாம்மா? தெரியாது. உனக்கு ஏதாவது பைபிள் கதை தெரியுமாம்மா? தெரியாது. வீட்டில் அம்மா பைபிள் கதைலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா? சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களாம்மா? குடும்ப ஜெபம் உண்டாமா வீட்டில்? உண்டு. அப்போ ஜெபம் பண்ணுவீங்களா? ஆமாம். உனக்கு பிடிச்ச ஒரு ஜெபம் சொல்டா கண்ணு. ஆறில் நிறைந்த மாதிரியே வாழ்கார் கத்திரமுடனே பெண்களுக்குள் ஆசிரியர்கள் பட்டவர் நீரே, உம்முடைய திருச்சங்கானியாகிய ஏசுமாஸ்பட்டவரே. மீதியை வேறு யாராவது சொன்னால் போதும். அதான் நம்ம எதுக்கு சொல்லிக்கிட்டு, அதானே? இதுவும் பழைய மொழிபெயர்ப்பு. 1 வருஷம் ஆயிட்டடா கண்ணு, புதிய மொழிபெயர்ப்பு வந்து என்ன எல்லாம் அம்மா சொல்லிக் கொடுக்கணும். சரியா? அம்மாட்ட கேட்கணும், பைபிள் கதை சொல்லிதாங்க என்ன கேட்கணும். அப்பா பைபிள் கதை சொல்லி தருவாங்களா? இல்லை. என்னம்மா வீட்டில் ஒன்று அம்மா அப்பா மறைக்கல்விக்கு அனுப்புவாங்களா? ரொம்ப நன்றிமா கண்ணு. அம்மாட்ட பேசுவோம். சகோதரி, அருமை. ரொம்ப அழகாக அருமையாக பையனை ஒரு வீரனா, அதாவது ஃப்ளோரியானா தான் அனுப்பியிருக்கிறிய. பையன் வீட்டில் எப்படி இருப்பான் சொல்லுங்களேன். வீட்டில் கொஞ்சம் சமத்து சேட்டையும் சேர்த்து தான். ஆனால் சண்டே கிளாஸ் எல்லாம் போக ரொம்ப பிரியப்படுவான். அட்டண்டன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் போகணும் அப்படின்னு நினைப்பான். ஜபம்லாம் நல்லா நிறைய ஜபம் சொல்லுவான். இப்போ மேபி ஒரு வேளை எல்லாரையும் பார்த்த பயத்தில் கொஞ்சம் சொல்ல பயப்படுறான்னு நினைக்கிறேன். மற்றபடி ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் இல்லை. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் டெண்டன்சி நிறைய உண்டு.
நல்லா சொன்னீங்க. மற்ற பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்க. அவன் சின்ன பையன்ல என்ன பிரச்சனை பண்ண போகிறான்? இல்லை ரொம்ப ஸ்கூலில் போனாலும் கேட்டாலும் மற்ற பசங்க அளவுக்கு இவன் ரொம்ப சேட்டை பண்ண மாட்டான், கொஞ்சம் சாந்தமான பையன்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. படிப்புலலாம் கொஞ்சம் நல்லா சுட்டி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனை பற்றி படிக்கலை அப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் சொல்ல முடியாது, அது மாதிரி சொல்கிறேன். ரொம்ப அருமை. ஆனால் பையன் வீட்டில் அம்மா எனக்கு பைபிள் கதை சொல்லித்தர மாட்டாங்க, அது உண்மையா? யோசிங்க. ஏன்னா நம்ம எங்கே ஒரு கூட்டத்துக்காக சொல்ல வேண்டாம். இல்லை, நான் பைபிள் வாசித்து அவனுக்கு கதையாக இது வரைக்கும் நான் அப்படி எதுவும் சொல்லி கொடுத்ததில்ல. மற்றபடி எங்கள் அத்தை மாமாவோட சேர்ந்து தான் இருக்கிறோம். மாமனார், எங்கள் அப்பா அப்படியெல்லாம் யார் கிடையாது. சின்ன பைபிள் சிறுவர் விவிலியம் பார்த்து சில கதைகள் படிச்சிருக்கான், தாவீது கோலியாத்து அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. மேபி அது மறந்துருக்கலாம். நீங்கள் சொல்லி கொடுக்கலன்னு ஒத்துக்கிட்டீங்க, அது உண்மைதான். ஆனால் அது ஒரு குறைன்னு இந்த நிகழ்ச்சிகள் வழியாக தெரியுதா? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி தாயிடமிருந்து தான் பிள்ளைகள் நிறையா கற்றுக்கொள்வாங்க. உங்களுக்கு தான் ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி சொல்லி கொடுத்து அவனை வளர்க்கணும் என்ற எண்ணம் இருக்கும். அதனால் அருள் கூர்ந்து அன்போடு கேட்கிறேன், உங்களுக்கு மட்டுமில்லை எல்லா பெற்றோருக்கும் இதன் வழியாக ஒரு வேண்டுகோள் தான். நம்ம பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் பைபிளில் உள்ள கதைகள், பைபிளில் உள்ள கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாதான் இறை ஞானம், கடவுள் பயம் இருக்கும், அதில் வளருவாங்க. உண்மைதானே? உண்மைதான். அருமை. எனக்கு நீங்கள் அருமையாக பங்கு பெற வச்சிருக்கிறதே, இவ்வளோ அழகாக வரவழைச்சிருக்கிறதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் அதை சிறப்பாக செயல்படுத்திட அன்போடு வேண்டுகிறேன். அன்பான வாழ்த்துக்கள்மா. நன்றி. தம்பி புனித ஃப்ளோரியானா, ரொம்ப அருமையாக வந்து நின்னீங்க, அழகாக சொன்னீங்க. உங்களை ரொம்ப அருமையாக உங்கள் அம்மா அப்பா ஜோடித்து அனுப்பியிருக்கிறாங்க. அன்பான வாழ்த்துக்கள். உங்கள் இடத்துல போய் உட்காருங்க. இனியவர்களை, இன்று இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து பிள்ளைகளை அருமையாக தயாரித்த புனித பாத்திமா திருத்தல அதிபர் தந்தை அருட்திரு லாரன்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனுமிக்க மாதா டிவி நேயர்களே, இந்த அருமையான வாய்ப்பு எங்களுடைய பங்கு மக்களுக்கு மாதா டிவி நிர்வாகத்தில் தரப்பட்டது. உண்மையிலேயே மாதா டிவி நிர்வாகத்திற்கு பங்கு தந்தை முறையிலே மனமகிழ்ந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு தந்தை கேட்டதை நான் ஆசிரியர் பெருமக்களிடம் சொன்ன பொழுது அவர்கள் முழு முயற்சி எடுத்து குழந்தைகளை தயாரித்து அற்புதமாக அழகாக புனிதர்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. செபஸ்தியார் எல்லாம் அப்படி அம்பு குத்தியது போன்று இருக்கின்றது. அந்த அளவிற்கு ஆசிரியர் பெருமக்கள் அற்புதமாக செய்திருந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை கேட்ட பொழுது என்னுடைய அன்பு பெற்றோர் அவர்களும் மிகச் சிறப்பாக தன்னுடைய குழந்தைகளுக்கு இந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லி முன்னெடுத்து அவர்களுக்கு மறை அறிவு ஊட்டி இதை செய்திருக்கிறார்கள். அன்பு பெற்றோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இனியவர்களே, இறையாட்சி செல்லங்களே என்ற நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என நாங்கள் நம்புகிறோம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.